குருவே சரணம். மனைவியால் நிறைய துன்பம் அனுபவிக்கிற சில ஜாதகர்கள் இருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தசை அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்போது சுக்கிர தசையில் சந்திர புத்தி, கேது தசையில் சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, புதன் தசையில் சனி புத்தி, ராகு புத்தி, 7ஆம் இடத்தில் சனி, ராகு, செவ்வாய், கேது இப்படி அமர்ந்தால் மனைவியால் அவர்களுடைய செயல்பாட்டினால துன்பத்துக்கு மேல் துன்பம் வரும். அந்த கணவனுக்கு நிம்மதியாக இருக்காது. அவர் சொல்வார், திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் நல்ல சந்தோஷமாக இருந்தேன், இந்த பொண்ணை திருமணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிம்மதியாக போச்சு. அவங்க செயல்படுத்துகிற செயல்பாடுகள், அவங்களுடைய பேச்சுவார்த்தை, அவர்களுடைய நடந்து கொள்கிற விஷயம் எல்லாமே மனக்கசப்பாகி மன கஷ்டம் அதிகமாகி சில காலங்களில் அவங்க பிரிய கூட செய்வாங்க, பிரிஞ்சு போக செய்வாங்க. அவங்க 2 பேரும் கணவன் மனைவி பிரிஞ்சு கூட போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஜாதகங்கள், இந்த தசைகள், இந்த புத்திகள், இந்த இடங்களில் இருக்க அமர்ந்த கிரகங்களினால் நல்ல கணவன் நல்ல மனைவி தான். ஆனால் இந்த கிரகத்தினுடைய தாக்கத்தால் அவர்கள் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் எல்லாம் தப்பாக பேசுவாங்க, தவறான விஷயங்களை செய்வாங்க, சில விஷயத்தை நஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க. சில இடங்களில் அவங்களுடைய பேச்சினால் சில அவமானங்கள் வரும். நிம்மதி மொத்தத்தில் அந்த கணவனுக்கு போயிடும். குடும்பம் சந்தோஷத்தை இழக்கும். அதனால் இந்த மனைவியால் எனக்கு துன்பமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கு பரிகாரம் சொல்கிறேன், அதை செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைமையிலேருந்து மாறி நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். கண்டிப்பாக வழிவகைகள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.